வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த ஒண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இது 2 நாள் எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டே நாங்க ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அந்த படம் இங்க ஜப்பான்ல ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் ஆச்சு. எங்க வீட்லருந்து கிளம்பி கமோயி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, அங்கருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனோம்னா, லாலா போர்ட் அப்படிங்கிற ஒரு மால் இருக்கு. ஸோ அங்க தான் டோகோ சினிமாஸ் இருக்கு. ஸோ ஜப்பான்ல தியேட்டர் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். நீங்களும் பாருங்க. ஸோ டைம் அரவுண்ட் இப்போ 8:50 கிட்ட இருக்கும். எங்களுக்கு 9:30க்கு மூவி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேட் நைட் நாங்க மூவி போறோம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணிருவாங்க. சில ஷாப்ஸ் மட்டும் 9 வரைக்கும் இருக்கும். இல்லன்னா மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அண்ட் ஆள் நடமாட்டமும் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சுரும். இங்க மால்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோசிங் ஆக போற டைம் தான். மூஜி ஷாப் மட்டும் ஓப்பன்ல இருந்தது. சரி சும்மா போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாரி பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி இந்த மால்ல எல்லா ஷாப்ஸுமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க இவ்ளோ ஷாப்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இங்க வரும்போது எனக்கு ஃபீனிக்ஸ் மாலெல்லாம் நம்ம லேட் நைட் ஷோ பார்க்குறது எப்படி அது ஒரு ஃபீல் இருக்குமோ, எனக்கு அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா மாலுமே பார்க்கறதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் மால் மாரியே லைட்டா இருந்துச்சு. அண்ட் லேட் நைட் வரும்போது இந்த மாரி தான் கடைலாம் சம்டைம்ஸ் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கம்மியான மக்கள் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு அந்த மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தியேட்டருக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா இவ்ளோ கூட்டம் இங்க இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கணேஷ் வேற பிளான் பண்ணி வச்சிருந்தான். வந்து பார்த்தா இங்க இவ்ளோ பெரிய லைன் ஸ்நாக்ஸ்க்காகவே நின்னுட்டுருக்காங்க. ஸோ இதில வெயிட் பண்ணா கண்டிப்பா நமக்கு மூவி டைம் தாண்டிடும் அப்டின்றனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டப்ப, அவங்க பிவிஆர் மாரி இங்கேயுமே அட்வர்டைஸ்மென்ட் போடுவாங்க. அதனால பிரச்சனை இல்ல அப்டின்னு சொன்னாங்க. அத நம்பி நாங்களும் சரி சொல்லி லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலா 9:30க்கு மூவி. ஆனா நாங்க 9:32 வரைக்குமே லைன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களோட டர்ன் வந்துச்சு. ஸோ போயிட்டு கடகடன்னு ஃபர்ஸ்ட்டே வந்து மெனு கார்ட் மேல டிஸ்ப்ளே ஆகும். அதிலயே என்னென்ன வாங்கணும்னு பார்த்து டிசைட் பண்ணி வச்சுட்டோம். அதனால போனதும் டக் டக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயாச்சு. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 1190 யென் வந்திருக்கு. நாங்க வாங்குன ஸ்நாக்ஸுக்கு. ரொம்பவே ரீசனபிளான பிரைஸ் தான் இது. ஸோ இங்கேயுமே உள்ள வந்து நெறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 13 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். எங்களோடது வந்து 3 ஸ்க்ரீன் தான். ஸோ உள்ள போனீங்கன்னா, நம்ம எப்படி பிவிஆருக்குள்ள வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குமோ, அதே மாரி எக்ஸாக்ட்டா அதே தான் இருந்துச்சு. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குமோ அப்படிலாம் எதிர்பார்த்தேன். தியேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாரி தான் டிட்டோவா டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன், எல்லா இடத்துலயுமே. No light. No talking. 不審な行為を見かけたら劇場スタッフまでお知らせください。ノーモア映画泥棒。 9:42 ஆயிடுச்சு. இன்னுமே படம் ஸ்டார்ட் ஆகல. ஸோ நாங்க வாங்கியிருக்க ஸ்நாக்ஸ் காட்டிர்றேன். இது வந்து சிக்கன் நக்கெட்ஸ், அதுக்கப்புறம் கோக் வாங்கியிருந்தான். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் பாப்கார்ன். இது வந்து மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாப்கார்னும் இன்னொரு சிப்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, படம் இப்ப ஆக்சுவலி முடிஞ்சிடுச்சு. இது வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நேம்ஸ்லாம் போடுவாங்கல்ல. இங்க ஜாப்பனீஸ் தியேட்டர்ஸ்ல எப்பவுமே வந்து இந்த மாரி நேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா போய் முடியிற வரைக்கும் இங்கேயே தான் இருப்பாங்க எல்லாரும். யாருமே எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. அந்த நேம்ஸ் எல்லாம் முடிஞ்சு, ஸ்க்ரீன் எல்லாம் பிளாக் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து மக்கள் எந்திரிப்பாங்களே. அது மாரி மூவில இன் பிட்வீன் ஏதாவது காமெடிஸ் வந்தாலும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராத அளவுக்கு தான் சிரிப்பாங்க. அண்ட் படம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்ல. ஆனா இங்க வந்து பேசவே மாட்டாங்க. அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். வேற எந்த சவுண்டுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு அமைதியாவே இருப்பாங்க. படமும் அமைதியா பார்ப்பாங்க. சிரிப்பு வந்தாலும் லைட்டா சிரிச்சுட்டு, அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. படம் முடிஞ்ச உடனே இந்த நேம் எல்லாம் முடிஞ்சு, இந்த மாரி ஸ்க்ரீன க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா எந்திச்சு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் ஜாப்பனீஸ் தியேட்டர்ஸ்ல இருக்கும். தமிழ் மூவிஸ் பார்க்கறதுக்கு நெறைய ஜாப்பனீஸுமே வருவாங்க. அப்பவும் இதே தான். இண்டியன்ஸ் எல்லாரும் படம் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா ஜாப்பனீஸ் மட்டும் உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் படம் முடிஞ்ச உடனே கிளாப் கூட பண்ணுவாங்க அவங்களுக்கு படம் புடிச்சிருந்தா. ஸோ இப்ப பாருங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சா, அதனால எல்லாரும் எந்திச்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க கொஞ்சம் பொறுமையா இந்த தியேட்டர் செட்டப் எப்படி இருக்குன்னு காட்டலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணி லாஸ்ட்டா போனோம். நம்ம ஊர மாரி தான் எக்ஸாக்ட்டா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் சீட்டோட கலர் அந்த மாரி தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர, செட்டப் எல்லாமே ஒரே மாரி தான். அண்ட் நீங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அந்த குப்பைலாம் வரும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா எல்லாருமே கையிலேயே எடுத்துட்டு வந்துருவாங்க. யாரும் சீட்ல வச்சுட்டு வர மாட்டாங்க. அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது லேட் நைட் ஷோ அப்படிங்கிறனால அவங்களே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொன்னா போட்டு போறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்றனால. ஸோ அவங்களே வந்து பிரிச்சு பிரிச்சு டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. அதில ஒவ்வொன்னத்தையும் ஒவ்வொரு கார்பேஜ்ல போடணும். போகும்போது இந்த இடத்துல எவ்ளோ கூட்டம் இருந்தது. இதுதான் லாஸ்ட் ஷோங்கிறனால இப்போ வந்து ஆளே இல்லாம கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க மேல போனோம்னா 12, 13 ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கு போல. அண்ட் வெளிய வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த ஃபீனிக்ஸ் மாலோட ஃபீல் எனக்கு ரொம்ப வந்துச்சு அப்போதான்.
நாங்க இப்போ அகைன் ட்ரெயின்ல தான் போறோம். நாங்க போறது தான் லாஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயின விட்டுட்டோம் அப்டின்னா, கேப்ல தான் போய் ஆகணும். இல்லன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ட்ரெயின் இருக்கு. நாங்க மால்லேருந்து வெளிய வரும்போதே ப்ராப்பரான எக்ஸிட்ல வராததுனால, ரொம்ப சுத்தி சுத்தி வந்து அதிலேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்ப லாஸ்ட் ட்ரெயின வேற புடிக்கணும். மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு மார்னிங்லேருந்தே இங்க மழை தான் பெஞ்சுட்டு இருந்தது. அதனால சேஃப்டிக்கு நாங்க வரும்போதே கொடை எடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ இந்த ட்ரெயின விட்டா அப்புறம் ட்ரெயின் இல்லங்கிறனால முன்னாடி இருக்கவங்களையும் பாருங்களேன், ஓடி தான் போயிட்டுருக்காங்க ட்ரெயின் புடிக்கிறதுக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு ஓடி ஃபைனலி நாங்க ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். டைம் இப்பவே ஆல்ரெடி 12:14 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டேஷன் போயிட்டு, அகைன் அந்த ஸ்டேஷன்ல இன்னொரு ட்ரெயின் புடிச்சு போணும். அங்கேயுமே அதுதான் லாஸ்ட் ட்ரெயின். ஸோ எப்படியோ நாங்க வந்து ட்ரெயின்ல ஏறியாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயுமே டிஸ்ப்ளேல வரும். பிளஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கல்ல, அதுவுமே ஜாப்பனீஸும் பண்ணிட்டு, இங்கிலீஷ்லயுமே பண்ணுவாங்க. ஸோ ஜாப்பனீஸ் தெரியல அப்படின்னாலுமே, அந்த இங்கிலீஷ் இருக்கிறனால நமக்கு இங்க டிராவலிங்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஈஸி தான். பிளஸ் கூகுள் மேப்லயுமே நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா நீங்க இருக்கிற ஏரியாலேருந்து எங்க நடந்து போய் பஸ் ஏறணும் எல்லாமே வந்துருங்கிறனால ரொம்ப ஈஸி தான் இங்க டிராவல். ஸோ இது லாஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறனால, இந்த லாஸ்ட் ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். பிகாஸ் எங்கலாம் இருக்கிறவங்க எல்லாருமே லாஸ்ட் ட்ரெயின கணக்கு பண்ணி கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்துருவாங்க. ஸோ அதனால அந்த ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாவே இருக்கும். இது டே 2 ஸ்கிப் சிட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் கூலி மூவி பார்க்க வந்திருக்கோம். இங்க முன்னாடி போயிட்டுருக்கார்ல, இவர் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன். பல வருஷங்களா ரஜினி ஃபேன். இவர் வந்து அவருடைய பாஷா படம்லாம் பார்த்துட்டு ஜப்பான்ல பிரைவேட்டா ஆட்டோ கூட வச்சிருக்காரு. எங்க கூட தான் கேப்ல வந்தாரு. நாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது எதர்ச்சியா பார்த்தோம். பஸ் வரல அப்படிங்கிறனால, நாங்க எல்லாரும் சேர்ந்து கேப்ல ஒண்ணா வந்துட்டோம். நல்லா சூப்பரா தமிழ் பேசினாரு. அன்னைக்கு உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். அதனால சாப்பிடலான்னு சொல்லிட்டு போண்டாவும், சமோசாவும் வாங்கியிருந்தோம். எனக்கு சமோசா விட போண்டா ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. தமிழ் மூவிஸ் பார்க்க டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் டிக்கெட்லாம் புக் பண்றதுக்கு இன்சார்ஜ். அவர்கிட்ட WhatsAppல மெசேஜ் பண்ணா அவரே டிக்கெட்லாம் பிளாக் பண்ணி வச்சுருவாரு. நாங்க மோஸ்ட்லி அவர்கிட்ட சொல்லி தான் புக் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸா தான் வந்திருந்தாங்க. சுத்தி சுத்தி எல்லா இடமும் தமிழா தான் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் முன்னாடி டோகோ சினிமாஸ் காட்டுனேன் இல்லையா? அங்க வந்து மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகாது. தமிழ் மூவிஸ்லாம் தனியா இந்த மாரி ஒரு தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது டிப்பிக்கல் தியேட்டர் கிடையாது. இது ஒரு சயன்ஸ் எக்ஸிபிஷன் மியூசியம் மாதிரி. அங்க ஆடிட்டோரியம் இருக்குல்ல, அத ரென்ட்க்கு எடுத்து அங்க மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான் தமிழ் மூவிஸ்லாம் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகும். இங்க இந்த மூவிலாம் ரிலீஸ் பண்றதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவர் வந்து இங்க ஜப்பான்ல நிலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஸோ அவர் ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்த போண்டா தான் நாங்க அப்ப சாப்பிட்டதும் கூட. ஸோ அவங்களே வந்து பிரியாணியும் வச்சிருந்தாங்க. அதனால நாங்க சிக்கன் பிரியாணி அங்க வாங்கி சாப்பிட்டுட்டோம் டின்னருக்கு. உள்ள விசில் சவுண்ட்லாம் கேட்டீங்கல்ல, இதெல்லாம் ஒன்லி ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுற தமிழ் மூவிஸ்க்கு மட்டும் தான் இந்த வைப் எதிர்பார்க்க முடியும். மத்தபடி ஜாப்பனீஸ் தியேட்டருக்குலாம் போனோம்னா பின் ட்ராப் சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கும். படம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.